Hello, kids. Welcome to Storyboard Session. Get ready to enjoy wonderful stories, learn exciting lessons, and explore the world of imagination with us. வணக்கம் குழந்தைகளே. கதை பலகை அமர்வுவிற்கு வரவேற்கிறோம். அற்புதமான கதைகள், புதிய பாடங்கள், கற்பனை உலகை எங்களுடன் கண்டறிய தயாராகுங்கள். ஒரு ஏழை மரவெட்டி தினமும் காட்டிற்குள் சென்று உழைப்பான். A poor woodcutter went into the forest every day to work. அவன் மரங்களை வெட்டி குடும்பத்திற்கான வாழ்வாதாரத்தை சம்பாதித்தான். He earned his living by cutting wood for his family. ஒரு நாள் தவறுதலாக அவன் கோடாரி ஆற்றில் விழுந்தது. One day his axe slipped and fell into the river. அவன் மிகவும் கவலையுடன் கரையில் உட்கார்ந்து அழுதான். He sat by the river bank, crying in despair. திடீரென ஆற்றில் பொற்கதிர்கள் ஒளிர ஆரம்பித்தன. Suddenly, the river began to glow with golden light. ஆற்றிலிருந்து தேவதை தோன்றி அவனிடம் பேசினாள். A goddess rose from the river and spoke to him. இது உன் கோடாரியா? என்று பொற்கோடாரியை காட்டினாள். She showed him a golden axe and asked, "Is this yours?" அவள் வெள்ளிக்கோடாரியையும் காட்டினாள். மரவெற்றி மறுத்தான். She showed him a silver axe too, but the woodcutter refused. எனது கோடாரி இரும்பிலானது தான் என்றான். He said, "My axe was made of simple irons." அவனின் நேர்மையைக் கண்டு தேவதை மூன்றும் கோடாரிகளையும் தந்தாள். Pleased with his honesty, the goddess gave him all 3 axes. மரவெட்டி மகிழ்ச்சியுடன் அவளுக்கு நன்றி கூறினான். The woodcutter thanked her with joy. அவன் சந்தோஷமாக கிராமத்துக்கு திரும்பினான். He returned home happily. அவனின் கதையை கேட்ட பேராசைக்கார மரவெட்டி ஒரு யோசனை செய்தான். A greedy woodcutter heard his story and made a plan. அவன் கோடாரியை ஆற்றில் போட்டுவிட்டான். He deliberately dropped his axe into the river. மீண்டும் தேவதை தோன்றினாள். The goddess appeared again. இது என்னுடைய கோடாரி என்று பொற்கோடாரியை பிடித்துக் கொண்டான். He grabbed the golden axe and said, "This is mine." அவள் கோபத்துடன் அவனை நோக்கினாள். She looked at him with anger. அவனுக்கு எதுவும் தராமல் மறைந்தாள். She vanished without giving him anything. பேராசைக்காரன் வெட்கத்துடன் தனியாக அமர்ந்தான். The greedy man sat alone in shame. நேர்மையால் வாழ்வில் நன்மை கிடைக்கும். Honesty always brings reward.